ட்ரோல் பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க எடுத்திருக்கிற இந்த ஒரு முடிவு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு, சந்திரபாபு அவர்களோட மகன் ட்விட்டர்ல இப்போ ஒரு கருத்த தெரிவிச்சிருக்காரு. வீடியோவ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஷோ ஆகும். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. என்ன அப்டின்னா, முதலீட்டாளர்கள கவர்ற விதமா, நீங்க எங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அவங்க பதிவிட்டிருந்தாங்க. இதுக்கு நெறைய பேர் ட்ரோல் பண்ற விதமா நெறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அவங்களோட வீடியோலயே, "ஏன் நீ தமிழ்நாட்ல தான பொறந்த, தமிழ் உனக்கு பேச தெரியாதா?" அப்டின்லாம் நெறைய பேர் போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்ல உள்ள இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா தமிழ்நாட்ல நெறைய இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க ஒரு வேள இங்கிலீஷ்ல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கலாம். இதுக்கு சந்திரபாபுவோட மகன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரோல் பண்றவங்க ட்ரோல் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்களால வேலை வாய்ப்புகள உருவாக்க முடியாது. நீங்க இப்ப பண்ணியிருக்கிற இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே பாராட்டத்திற்குரியது. இந்தியால இருக்கிற எல்லா அமைச்சர்களும், அதாவது தொழில்துறை அமைச்சர்கள் உங்கள மாரி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்த பதிவிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு ஆந்திர பிரதேசம் உண்மையிலேயே ஒரு சிறந்த போட்டியாளர்களா நாங்க இருப்போம் லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை ட்விட்டர்ல போட்டிருக்காரு. இத பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.